ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கருணை அதிரை நிழலுக்காக நம்ம எங்க நிக்கிறோம் என்று சொன்னால் தஞ்சாவூர் மாவட்டம் மஞ்சவயல்லைங்க. எதற்காக வேண்டியிருந்தா இந்த மாணவி 10ஆம் வகுப்பு அரசு மேல்நிலைப் பள்ளியில் அதிராம்பட்டினத்தில் பயின்ற மாணவி பேர் ரித்திகா. இந்த மாணவியை நம்ம அந்த 10ஆம் வகுப்பு பொது தேர்வில் வெற்றி பெற்று நம்ம மனதார வாழ்த்தணும். இப்போ ஐயா நான் நீட்டில் பாஸ் ஆகிட்டேன், நான் மருத்துவத்துக்கு நான் பாஸ் ஆகிட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்குது, என்னை நீங்கள் நேரடியாக வாழ்த்தணும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்திருக்கிறோங்க. அதே சமயத்தில் இதே போல் உள்ள மாணவிகளை நம்ம கண்டறிந்து எதுக்கு தெரியுமா வாழ்த்துறோம், எதுக்கு தெரியுமா ஊக்கப்படுத்துகிறோம், மென்மேலும் அதை படித்து அந்த குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து சமுதாயத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் தாங்க. வேற எந்த ஒரு சிந்தனையும் நம்மகிட்ட இல்லை. ரித்திகா நல்லா இருக்கீங்களா? இருக்கிறேம்மா. சவுண்டா பேசுங்க. எப்படி இருக்குதுமா? நான் 10ஆம் வகுப்புல உங்கள்கிட்ட வாழ்த்தினேன். நீங்க 10வது அரசு பொது தேர்தலில் எத்தனாம் மார்க் எடுத்தீங்க? எந்த ஸ்கூல்ல நீங்க படிச்சீங்க? 10ஆம் வகுப்புல நான் அதிராம்பட்டினம் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிச்சேன். 493 மார்க் எடுத்திருந்தேன். நீங்க போனீங்க. அதுக்கப்புறம் தஞ்சாவூர் மாடல் ஸ்கூல்ல செலக்ட் ஆயிருந்தேன். அங்க போய் பயோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தேன். அங்க படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே 12ஆம் வகுப்பு படிக்கும்போது அங்கேருந்தே நீ மதுரை நீட் சென்டர்னு சொல்லி செலக்ட் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. அதுவும் எப்படின்னா அந்த ஸ்கூல்லே கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்லே செய்யறதுதான். அங்க 12th படிச்சுக்கிட்டே நான் நீட்டுக்கும் கோச்சிங் போனேன். படிச்சேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதினேன். எழுதும்போது 480 மார்க் எடுத்திருந்தேன். கவுன்சிலிங் இப்போ 13ஆம் தேதி நடந்துச்சு. அது திருச்சி SRM காலேஜ்ல எனக்கு MBBS சீட்டு கிடைச்சிருக்கியா? சரிம்மா. இப்போ நீங்க மென்மேலும் படிச்சு நீங்க எட்டா உயரத்துக்கு நீங்க செல்லுவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்த காரணம் என்ன தெரியுமா? நீங்க முதல் பேட்டிலே உங்களை நான் கண்டுட்டேன். அதே சமயத்துல நான் இப்போ வாழ்த்த இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? நீங்க அந்த மருத்துவத்துல சிறந்து விளங்கி நீங்க சமுதாயத்துக்கு ஒரு சிறந்த பெண்மணியாகவும் வீட்டுக்கு நாட்டுக்கும் சேவை செய்யணுங்கிறதுக்கு உயரிய நோக்கத்துல நம்ம வந்திருக்கிறோம். இப்போ நீங்க மற்ற மாணவிகளுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? கவர்மெண்ட் நமக்கு இப்ப நிறைய செய்யுது. முன்னாடி எல்லாம் அந்த செய்கள் எல்லாம் கிடையாது. இப்ப நிறைய செய்யறாங்க. அது எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இன்னொன்னு நிறைய பேர் மாடல் ஸ்கூலுக்கு செலக்ட் பண்றாங்க. ஆனா நிறைய பேர் போறது இல்ல. எங்க ஸ்கூல்ல சொல்றதுமே அதுதான். இப்ப நம்ம வெளியே படிச்சோம்னா அந்த ஒரு வருஷம் கோச்சிங் அப்படின்றது நம்ம காசு கட்டி தான் படிக்கணும். ஆனா அங்க அது நமக்கு இலவசமாவே பண்றாங்க. அதனால கவர்மெண்ட் செய்யறது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. இது எல்லாருக்குமே தெரியணும். தெரிஞ்ச எல்லாருமே நல்ல வழிக்கு போகணும். எல்லாருமே. நீங்க தஞ்சாவூர்ல தங்கி தான் படிச்சீங்களா? ஆமா. அங்கேயே ஹாஸ்டல்ல தங்கி படிச்சீங்க? ஆமா. படிப்பு எப்படிமா இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. எல்லா ஸ்கூல்லயுமே அவங்களா நல்லா படிக்கிற பிள்ளைங்களை செலக்ட் பண்ணி அங்க வச்சு சொல்லி தராங்க, சொல்லி கொடுக்குறாங்க. மாடல் ஸ்கூல். மாடர்ன் ஸ்கூல். அப்ப அந்த ஸ்கூல்ல நீங்க படிச்சு அங்கேருந்து நீட்டு நீங்க எழுதுனீங்களோ? ஆமா, அங்கேருந்து எழுதி இப்போ நீங்க நீட்ல எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க? 480 மார்க் எடுத்திருக்கேன். எத்தனைக்கு? 720க்கு. 720க்கு. இப்ப தமிழக அரசு உங்களுக்கு மருத்துவத்துல சீட்டு தந்திருக்காங்கன்னு சொல்லி சீட்டு கிடைச்சிருச்சுங்கிறிய, அந்த சந்தோஷத்துல அதிரநிலை சொந்தங்களுக்கு எப்படி சொல்றீங்க? ரொம்ப நன்றி. நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. என்னுடைய பேரண்ட்ஸா இருக்கட்டும், என்னோட உறவினர்களா இருக்கட்டும், முக்கியமா என்னோட டீச்சர்ஸ். நான் பிரைமரி ஸ்கூல்ல படிச்சதுல இருந்து இப்ப 12th முடிக்கிற வரைக்குமே என்னோட டீச்சர்ஸ் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமா என்னோட நீட் சென்டர்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவங்கதான் எனக்கு எல்லா விஷயத்துலயுமே நல்ல உறுதுணையா இருந்தாங்க. அப்புறம் நிறைய இடத்துல நான் டிமோட்டிவேட் ஆனப்பெல்லாம் என்னை மோட்டிவேட் பண்ண என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமா என்னுடைய குடும்பத்துல இருக்கவங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அதாவது எங்க அப்பா இடையில தவறிட்டாங்க. அதுக்கப்புறமே எங்க சித்தி சித்தப்பா இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு இன்னமுமே ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காங்க. நிறைய பேர் செய்வாங்களான்னு தெரியல. அதனால இந்த சமயத்துல ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும். சரிம்மா. அதுக்கு கொஞ்ச நாளையில ஒரு அப்பா தவறிட்டாங்க. அவங்க அந்த மாணவி அந்த உள்ளுணர்வுலே ஒரு ஒரு குறிக்கோளை வைத்து நம்ம படிச்சு நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும். இதுக்கு பிறகு 2 தங்கைகள் இருக்கிறாங்கங்க. அந்த 2 தங்கைகள் அந்த தாயினுடைய அரவணைப்புல தான் அந்த மாணவி படிச்சு இந்த அளவுக்கு முன்னேறிக்கிறாங்க. இந்த தாய் இப்போ கணவர் இல்லாட்டி நான் உழைச்சி என் குடும்பத்தை காப்பாற்றுவேன் அப்படின்ற ஒரு சிந்தனையோடு ஒரு பள்ளி, அதாவது தனியார் பள்ளியில அந்த அம்மா ஒரு
வேன இதில் போயிட்டு இருக்கிறதா நமக்கு தகவல் தர்றாங்க. அதே போல் மாணவிகள் வந்து நீங்கள் மாணவிகளுக்கு என்ன அறிவுரை கொடுக்குறீங்க? எல்லாருமே நல்லா படிங்க. இப்ப படிச்சாதான் வந்துட்டு நம்ம லைஃப்ல வந்து நல்ல இடத்துக்கு போக முடியும். அதனால படிங்க எல்லாருமே நல்லா. உங்க அம்மா வந்து இப்போ எப்படி உங்களை அரவணைக்கிறாங்க? அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் இடையில உடம்பு சரியில்லாமையும் போச்சு. ஓ. ஆனா அவங்க வந்துட்டு அதோட தான் வேலைக்கெல்லாம் போறாங்க. ஆ. அதனால கவர்மெண்ட் வந்து அம்மாவுக்கு ஏதாவது ஒரு வேலை மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அந்த மாணவி வந்து எங்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அந்த தாய்க்கு வந்து எனக்கு வந்து ஒரு அரசினுடைய வேலை கொடுத்தா எங்களுக்கு எங்கள் குடும்ப பொறுப்பு கொஞ்சம் சரி செய்ய முடியும்ன்ற இந்த மாணவி சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த 2 தங்கையும் வந்து என் தாய் தான் வந்து அரவணைச்சு செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கண்டிப்பாக அரசாங்கம் பரிசீலனிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை சொல்கிறாங்க. வேற என்னம்மா சொல்கிறீங்க? எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். கவர்மெண்ட் வந்துட்டு இன்ன வரைக்குமே எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதிரடிநெல் பார்த்துக்கிறீங்களா? பார்த்துருக்கேன். இப்போ எப்பவும் பார்ப்பீங்களா? பார்ப்போம். நீங்க வந்து பேட்டி எடுத்து அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து உங்களை அடிக்கடி Facebookல எல்லாம் நிறைய வருவீங்க. சரிம்மா. எப்படிம்மா இருக்குது? நிறைய செய்றீங்க. எல்லாருமே ரீச் ஆகுது நீங்க சொல்ற எல்லாமே. கண்டிப்பாம்மா. நம்ம எல்லா புகழும் இறைவனுக்கு தான். உங்களை போல உள்ள சகோதரிகளை இது மாணவிகளை கண்டறிய சொல்ற இறைவன் தான். அதுதான் நம்ம வந்திருக்கிறோம். தாயிட்ட கொடுங்க. அப்படியே வச்சு பேசுங்க. நல்லா இருக்குங்க. அப்படி வச்சுட்டு பேசுங்கம்மா. நல்லா இருக்கலாமா? நல்லா இருக்குங்க. என்னம்மா உங்க மக வந்து நீட்ல பாஸ் ஆயிருக்குது, எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆ. சந்தோஷப்படுறதுக்கு எனக்கு ஒரு இது நடந்ததுனால எனக்கு அது கொஞ்சம் இதா இருக்கு. ஆ. அவ்வளோதான். மத்தபடி எனக்கு ஒண்ணும் இல்ல. அந்த தாய்க்கு வந்து பேச முடியாத காரணம் கணவர். அவரு தவறியதுனால அந்த பேச்சு வரல. உங்களோட கோரிக்கை மாணவி சொன்னாங்க. உங்க மக சொன்னாங்க. இதே போல எனக்கு வந்து எங்க தாய்க்கு வந்து ஒரு அரசினுடைய வேலைன்னு நீங்க எந்த வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கலாமா? பண்ணியிருக்கேன் சார். 2023ல பாப்பா 10th எழுதி ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் மாவட்டம் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. சரிம்மா. அந்த இது பார்த்துட்டு தான் நீங்க மெசேஜ் பார்த்து போட்டு எங்களுக்கு வாழ்த்து சொன்னீங்க. ஆமா. அதுக்கு பிறகு 2024ல 8வது மாசம் 20ஆம் தேதி எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதன் பிறகு அவங்க ஃபேமிலிய வந்து என்னால எதுவும் பண்ண முடியல. அத வச்சு கவர்மெண்ட் ஒரு அறிவிப்பு குடுத்திருந்துச்சு. இந்த மாரி வீட்டுக்காரர் இல்லாதவங்க அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு சொல்லி 2024ல மே மாசம் எக்ஸாம் போய் எழுதினேன். 10th முடிச்சா தான் அந்த இது சர்டிஃபிகேட் வேணும்னு சொன்னாங்க. போய் எழுதினேன் அதையும். மே மாசம் எழுதினேன். எழுதி பாஸ் ஆயிட்டேன். வெரி குட். பாஸ் ஆயிட்டு திரும்ப அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே இது பண்ணி கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் மனு குடுத்தோம். மனு குடுத்து எல்லாம் இது பண்ணி உங்களோட மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லி ஒரு 15 நாட்கள்ல திரும்ப ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னு போய் கேட்டதுக்கு வயசு வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப முயற்சி பண்ணி ஊருக்குள்ளேயே என் தரப்புல நான் போக முடியாதனால எங்க வீட்டுக்காரோட தம்பி போய் நிறைய பேரை பார்த்தாங்க. எல்லாரையும் கேட்டாங்க. எனக்கு வந்து அந்த கார்டு வரல. இன்டர்வியூ கார்டு வரல. ஏன் எதுக்கு அப்படின்னு போய் கேட்டதுக்கு வயசு வித்தியாசம்னு ஒரு காரணம் சொல்லிட்டாங்க. அது எனக்கு ஒரு இதா இருந்துச்சு. நான் ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால நான் இப்போ ஒரு தனியார் பள்ளியில வேன் அட்டெண்டரா ஒர்க் பண்றேன். பாத்தீங்களா? அந்த மனதை விடாம நம்மளை வந்து வயசு காரணம் காட்டி நம்ம அரசு ஒதுக்கிக்கன்னு சொல்றாங்க அந்த அம்மா. அது வந்து தயவு செய்து நம்ம ஒரு அதிரடி சார்பா ஒரு கோரிக்கையா வைக்கிறோம். தமிழக அரசு இந்த சகோதரியுடைய நம்ம கண்ணீரை துடைப்போம். அதே போல இந்த மாணவியினுடைய எதிர்காலத்தை இவங்களை போல இன்னும் 2 மாணவி இருக்கிறாங்க. அவங்களுடைய எதிர்காலத்தை கவனத்தில் கொண்டு அந்த தாய்க்கு ஒரு அரசினுடைய வேலை கிடைத்தா கண்டிப்பா அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும். இதான் நம்மளால சொல்ல முடியும். அதே போல நீங்க வந்து இதை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்வீங்கிற நம்பிக்கையில மாவட்ட ஆட்சியருக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு எனது முதல் வணக்கம். எல்லாமே இதுல பாப்பாவும் மென்ஷன் பண்ணியிருக்கு, நானும் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நான் கலெக்டர் ஆஃபீஸ் வந்து நான் 24ல எல்லா இதுவுமே கொடுத்துருக்கேன். ஆனா எனக்கு அந்த இது கிடைக்கல. ஆனா இதுக்கு பிறகு எனக்கு 2 பசங்க இருக்காங்க, ஒரு பையன் இருக்கான். எல்லாருக்கும் என்ன செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு உடம்பு முடியாம தான் இருக்கேன். அவங்க உடம்பு முடியாத சூழ்நிலையிலேயே வேன் அட்டெண்டரா போறாங்க. அது எப்படி சொல்லணும், கண்டிப்பா மாவட்ட ஆட்சியர் ஒரு பரிசீலனைக்கு கருணை உள்ளத்தோட பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டு அந்த தாயினுடைய ஒரு அரசினுடைய வேலையை கொடுத்து அந்த குடும்பம் நல்லா இருக்க வேண்டும். அதே போல அவங்க
அந்த குடும்பத்தின் மூலம் அந்த அந்த வருவாய் மூலம் அந்த பிள்ளைகளை வளர்த்து சமுதாயத்துல சிறந்து விளங்க வேண்டுமென எல்லாம் வல்ல இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறோம். தங்கச்சிட்ட கொடுங்க. பாப்பா, அந்த மாணவிகள் படிக்கிறாங்கல்லம்மா, அந்த மாணவிகளை இந்த மாணவியினுடைய வெற்றியை நீங்க கருத்தில் கொண்டு நம்ம குடும்பத்தின் சூழ்நிலையை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதே போல படித்து முன்னேறணும் என்று ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த மாணவியை நம்ம மனதார வாழ்த்தி அவங்களுக்கு ஸ்வீட்டு வழங்கி பொன்னாடை அணிவிக்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். எங்கள்கிட்ட பாப்பா வந்து எல்கேஜிலேருந்து இன்னைக்கு +2 முடிச்சு +2லயே அவங்க வந்து நீட் கோச்சிங் கொடுத்து மதுரை அனுப்பி அதுலேருந்து கள்ளக்குறிச்சி மாற்றி இது பண்ணி அவங்கள படிக்க வச்சு எல்லாமே எல்கேஜிலேருந்து +2 முடிக்கிற வரையுமே அனைத்து டீச்சரும் ஒரு தெய்வமாக நினச்சி எல்லாருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி ஆசிரியர் பணி அறப்பணி என்று சொல்லுவாங்க. உண்மையிலுமே அது ரொம்ப கஷ்டம். நான் ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன், நான் பார்க்குறேன். இதை பயன்படுத்தி குழந்தைகளை நீங்களும் டீச்சர் சார் சொல்கிறத கேட்டு நடங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அரசு பண்ணும். அரசு தரப்பில் எனக்கு இதுவரையும் எந்த இதுவும் வைக்கல, எல்லாமே செஞ்சுருக்காங்க. நான் இதை வந்து எதையுமே குறைய அரசு தரப்பு சொல்லலை. எனக்கு இனிமேல் ஏதாவது உதவுங்கள் என்று உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அவ்வளோதான். ஓகே, நீங்க கொடுங்க. கிளாப் பண்ணுங்க. ஓகே. நல்லா இருக்கணும். நீ வந்து வீட்டுக்கும் நாட்டுக்கும் சேவை செய்யணும். அதே போல் அப்பா அம்மா அம்மாவை 2 பாப்பா பார்த்துட்டு நல்ல மாதிரி நீ வளரும். சரியாம்மா? அதே போல் அந்த தாய் வந்து ஒரு இன்னொரு கோரிக்கையை அவங்க அரசுக்கு வைக்கிறாங்க. இந்த வீட்டை ஒரு வீடு கட்டி தர வேண்டும் என்று ஒரு கோரிக்கையும் வைக்கிறாங்க. வணக்கம். நான் வந்து பாப்பா பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இந்த வீட்டில் தான் இருக்கிறேன். இந்த வீட்டு வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது. வீடு எந்த நேரம் இதுன்னு சொல்ல முடியாது. இப்போக்கி என்ன ஒரு வேலை பார்த்தாலுமே வந்து அதிக இதனால என்னால் எதுவும் செய்ய முடியலை. எனக்கு வந்து ஏதாவது வீட்டுக்கு ஏதாவது இது பண்ணி பிள்ளைங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக எனக்கு ஒரு வீடு அமைச்சு தருமாறு நான் கேட்குறேன். அந்த தாய் சொல்றது வந்து அந்த பிள்ளைகளுக்கு வீட்டில் தான் இருந்து படித்து இந்த அளவு முன்னேறி இருக்குது. அந்த வீடை கொஞ்சம் தரம் உயர்த்தி அரசு கருணையினால் அந்த வீடை கட்டி தந்தால் இன்னும் சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக எவ்வளவோ நல்ல திட்டங்களை தமிழக அரசு கொண்டு வருது. அதே போல் நம்ம அதிரநிழல் அந்த மாவட்ட ஆட்சியருடைய அதிகாரியுடைய கவனத்திற்கு செல்ல காரணம் என்ன தெரியுமா? இதே போல் உள்ளவங்களை கண்டறிந்து அவங்களை வெளியில் கொண்டு வரவங்க அவங்களுடைய கோரிக்கைகளை வெளியில் கொண்டு வர்றோம் பாருங்க, அது தாங்க நம்ம முன்னுரிமை கொடுக்குறோம். ஏண்டா சில பேர் வந்து ஒரு கோரிக்கையை வந்து கடந்து போயிடுவாங்க. நம்ம அந்த சிறப்பான ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்குது, அந்த ஆட்சியிலாவது அந்த அம்மாவுக்கு ஒரு வீடு ஒரு தரமான வீடை கட்டி கொடுப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம இதில் பதிவிடுறாங்க. இதுவரையும் பாப்பாவுக்கு கல்வி இதில் வந்து தமிழக அரசுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அது டாக்டர் இது கிடைச்சதுனால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரிம்மா, வேற ஒன்று சொல்ல வரீங்களா? வேற எதுவும் சொல்றீங்களா? வேற எதுவும் சரிம்மா. பாப்பா, நீங்க மாணவியை போல இன்னும் பல மாணவிகள் திறமையோடு படித்து நம்ம குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று இந்த தருணத்துல ஒரு கோரிக்கையா நான் வச்சிருக்கிறேன். எல்லா புகழும் வல்ல இறைவன் ஒருவனுக்கு. ரித்திகாவினுடைய சகோதரிகள், நீங்க எத்தனை படிக்கிறீங்க? 9வது படிக்கிறாங்க. நீங்க 2 பேரும் 9வது. அதே போல 2 பேர் ட்வின்ஸு, அப்படித்தானே? இதாங்க ரித்திகாவுடைய குடும்பம். சந்தோஷமா இருக்கானு நம்ம இந்த குடும்பத்துக்கு எல்லாம் உள்ள இறைவன்ட்ட பிரார்த்திக்கணும். யாரு? அட நாங்க நீங்களே சொல்லிருங்க. அக்கா நீட்ல பாஸ் பண்ணது நல்லா படிக்குமா அக்கா? நீங்க என்ன படிக்குவீங்க? என்ன படிப்பிய நீங்க? உங்களுக்கு என்ன ஆசை? பெரிய ஆளா போய் என்ன படிப்பிய? போலீஸ் வேலை படிப்பாராம். வாழ்த்துக்கள்.